ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட உமா ராமணன் மேடம் இப்போ உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற செய்தி நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் நாளாகவே வந்து அவங்க ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்காங்க. நேற்றுலேருந்தே வந்து அவங்க உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுலேருந்தே நிறைய சோஷியல் மீடியாவில் அவங்கள பற்றி மெசேஜஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே நெருங்கிய தோழர்கள் எல்லாருமே வந்து இப்போ வந்து இரங்கல் தெரிவித்து ரொம்பவே வருத்தத்துக்குரிய செய்திகளை சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அனுராதா ஸ்ரீராம் மேடம். எஸ், கிட்டத்தட்ட வந்து இவங்க ரொம்பவே வந்து க்ளோஸான ஒரு நபர். யாருக்கு அப்படின்னா, நம்மளோட உமா ராமணன் மேடமுக்கு ரொம்ப 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 க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்துகிட்டு அந்த வகையில் இவங்க நிறையவே அவங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க ஒர்க் பேஸ், அது மட்டும் இல்லாமல் பர்சனல் பேஸ்னு எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ என்ன ஏது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏது சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். பேஸ்ட்டை கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்கி அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட அனுராதா ஸ்ரீராம் மேடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து என்கிட்ட சமீபத்தில் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி பேசும்போது எனக்கு வந்து உடம்பு முடியல, கொஞ்சம் வந்து நான் அன்கண்டிஷ்னலாக தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் கூட பரவாயில்ல, வேறு வழி கிடையாது, நான் கண்டிப்பாக வந்து எதனா ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து தனியாக இருந்துக்கிட்டு இருப்பார். இப்போவே வந்து நான் அடிக்கடிக்கு மருத்துவமனைக்கு போயிட்டு வரதே அவருக்கு ரொம்பவே சிரமமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் கூட என்னால் உடம்பை வந்து சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு நிறைய வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது என்னாலே வந்து தெரிய முடியுது. பட் இருந்தாலும் கூட வந்து நான் கண்டிப்பாக வந்து எதனா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருந்தே ஆகணும். ஏன்னா வந்து என் ஹஸ்பண்ட் தனியாக இருக்காருன்னு சொல்லி திரும்ப வந்து நம்ம ரமணன் மேடம் சார்கிட்டே வந்து அவரை மட்டுமே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்கிட்ட நிறைய வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து குருவாக இருந்திருக்கிறாங்க. நிறைய தப்புகள் பண்ணும்போது அதை அந்த மாதிரி பாடக்கூடாதுமா, இந்த மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து எனக்கு குருவாக இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க இப்போது வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளோட அனுராதா ஸ்ரீராம் மேடம் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் கூட வேறு வழி கிடையாது. அவங்க வந்து வயசு அதிகமாக தான் இறந்துட்டுருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் உடம்பு ரீதியான பிரச்சனைகளும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் கூட எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எனக்கு இனிமேல் வந்து ரமணன் சாரை பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி வந்து இவங்க ரெண்டு பேர் மாதிரி யாருமே இருக்க முடியாது கப்புள்ஸாக. அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேரும் அந்யோன்யமான கணவன் மனையாக இருந்துகிட்ருப்பாங்க. இப்போ அவங்க இல்லை அப்படின்றத அவர் இனிமேல் வர காலங்களில் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறாரு, அவர் எந்த மாதிரி இருக்க போகிறாரு, அவங்களை தனிந்து எப்படி இருப்பாருன்னு தெரிலன்னு சொல்லி அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அனுராதா ஸ்ரீராம் மேடம் கிட்டத்தட்ட இவங்க கூட வந்து ஒர்க் பண்ணி நிறைய படங்கள்லாம் இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குருவாக இருந்திருக்கிறாங்க, அம்மாவாக இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இப்போ நம்மளோட உமா ராமணன் மேடமுக்கு இரங்கல் தெரிவித்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. நீங்களும் மறக்காமல் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி இரங்கல் தெரிவிச்சிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். பை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.